வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே ஹெல்த்தியான முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நான் 100 கிராம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 100 கிராம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட தண்ணீர் சேர்த்துக்கலாம் பருப்பு வேகிற அளவுக்கு. அடுத்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசிலுக்கு இதை நம்ம இப்போ வச்சிடலாம். இப்போ 2 விசில் போனோன்னா ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கினோன்னா நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லாவே நம்மளுக்கு பருப்பு வெந்துச்சு. ஸோ 2 விசில் வச்சா போதும். இப்போ இது கூட நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா அந்த பருப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணீர் பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக தண்ணீர் இருக்கும் முட்டைக்கோஸில், ஸோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 7 மினிட்ஸுக்கு இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் மூடியை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே வந்து முட்டைக்கோஸ் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் துருவல் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம முட்டைக்கோஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.